Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல panல 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. அதோட நம்ம தாளிக்கிற சாமான்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு, அரை டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம், கல்பாசி, அப்புறம் அன்னாச்சி பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ஸ்பைசஸும் நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்குன ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதோட 5 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் வதக்குங்க. இப்ப பொடியா நறுக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர வதக்கிக்கலாம். இப்ப இதோட வெட்டி வச்சிருக்க காளானியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதோட 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா வேகட்டும். மஷ்ரூம் வேக ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ 5 to 7 மினிட்ஸ்க்குள்ள வெந்தா போதும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அரை கப் தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு பட்டை, 1 இன்ச் அளவு இஞ்சி, வெங்காயம், 5 முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ அந்த பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் பொடியா நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிக்கலாம். சுவையான காளான் கறி தயாராயிடுச்சு. இது சப்பாத்தியோட, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.